ஓம் அகத்தீஸ்வராய நமக. என் வாக்கிலும் என் சிந்தையிலும் நின்று அருள் புரியும் அகத்தியர் திருவடிகளே போற்றி. இந்த பதிவை பார்க்குற கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் அகத்திய சித்தரின் அருளால் மனபயமும் மனக்குறையும் நீங்கி சகல செல்வங்களும் நீங்கள் பெற்று உங்கள் குடும்பத்தோடு மன மகிழ்ச்சியாய் மன நிம்மதியாய் உங்கள் விருப்பமெல்லாம் நிறைவேறி நீங்கள் சுகமாய் வாழ என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதங்கள். நல்லதே நடக்கும். ஓம் அகத்தீஸ்வராய நமக. கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் கொண்ட கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு சித்திரை மாதம் தொடக்கம் முதலே உங்களுக்கு ஒரு திருப்புமுனை ஆண்டாக தான் அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலத்துல உங்களுக்கு ஆளுமை திறன் அதிகரிக்கும், தைரியம் கிடைக்கும், எந்த சவாலையும் நம்ம முறியடிச்சு வெற்றி பெறலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். அப்படியா கொண்ட அருமையான ஆண்டாதான் இருக்கு. ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் 6ஆம் இடமாகிய ருண ரோக சத்ரு ஸ்தானத்துல அமர போறாரு. அதனால உங்களுக்கு உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் அத்தனையுமே விலக போகுது. என்னன்னா இது நாள் வரைக்கும் உங்களை எதிரிங்க பாடாப்படுத்தி உங்களை தொந்தரவு செஞ்சிருப்பாங்க. அவ்வளோது கஷ்டத்தையெல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த எதிரிகளோட பிரச்சனை அத்தனையுமே விலக போற காலமா இது அமைகிறது. எதிரியே இல்லாம போகக்கூடிய நேரமா இது அமையும். அப்படியா கொண்ட ஆண்டு தான் இந்த ஆண்டு. அதே மாதிரி இது நாள் வரைக்கும் மன உளைச்சல்லையும் மன கஷ்டத்திலையும் தவிச்சு வெந்து நொந்து போய்கிட்டு இருக்க நீங்க கடன் பிரச்சனையினால அவ்வளோ தொந்தரவு நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி ஏற்படும், தொழில்ல வளர்ச்சி ஏற்படும், இல்லை திடீர்னு ஏதாச்சும் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். அது சொத்து வகையிலையோ இல்லை வேற ஏதாச்சும் வகையில உங்களுக்கு பணம் கிடைச்சி இந்த கஷ்டம் கடன்களையெல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு நிம்மதியா மூச்சு விடுற ஒரு அளவுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அருமையா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இவ்வளவு நாளா நீங்க வழக்குல இழுபறியா இருந்துச்சு அப்படின்னு பிரச்சனைகளை அவ்வளோதையும் கஷ்டத்தையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த நீங்க உங்களுக்கு இந்த ஆண்டு அந்த வழக்குலேருந்து நீங்க விடுதலை பெறலாம். உங்களுக்கு வெற்றியெல்லாம் கிடைக்க போற ஒரு அற்புத ஆண்டாதான் அமைய போகுது. அதே நேரத்துல 4 பேர் உங்கள்கிட்ட சமாதானம் பேசி அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அதனால உங்களுக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும். அதனால எது நடந்தாலும் அதுல நீங்க பொறுமையா நிதானமா செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த ஆண்டு வெற்றி மேல் வெற்றி தாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியாதிபதி சனி பகவான் 2ஆம் இடமான வாக்கு ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார். அதனால பேச்சுல ரொம்ப நிதானம் வேணும். குடும்ப உறுப்பினர்கள்ட்ட எல்லாம் நீங்க பேசும்போது ரொம்ப கவனமா பேசுங்க. வாக்குவாதமெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம். அதே மாதிரி குடும்பமா இருந்தாலும் சரி, வெளியில வேலைக்கு போற இடமா இருந்தாலும் சரி, தொழில் செய்யற இடமா இருந்தாலும் சரி, இல்ல மக்களோட 4 இடத்துல பேசுறத இடத்துலயும் சரி, ரொம்ப நீங்க அமைதியா நிதானமா ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி யோசிச்சு பேசுங்க. ஏன்னா வாக்குஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நீங்க நல்லதையே செஞ்சாலும் எதிராளிக்கு அது பிரச்சனையா அமைஞ்சு போயிடும். எதிராளி தப்பா நினைச்சுக்கிட்டு அது பிரச்சனையா அமைஞ்சிரும். அதனால ரொம்ப பொறுமையா நிதானிச்சு ரொம்ப பேசுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல அமைதியா இருக்கிறதே உங்களுக்கு நல்லது. 10 வார்த்தை கேட்கும்போது 1 வார்த்தை நீங்க சொன்னீங்கனாலே அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி வாக்கு விஷயத்துல யாருக்கும் வாக்கு கொடுக்குற விஷயத்துல ரொம்ப விவரமா இருந்துக்குங்க, கவனமா இருங்க. எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில இனிமே வளர்ச்சி ஏற்படும், நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரியே நீங்க புதிய தொழில்நுட்ப தொழில் செஞ்சாலும் சரி, புதுமையான பொருட்களை ஏதாவது தயாரித்து செஞ்சீங்கனாலும் சரி, அதுல எல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல வளர்ச்சி கிடைக்கும். இந்த பங்கு சந்தை பெரிய முதலீடு செய்யும்போது யாராச்சும் ஆலோசகர்கிட்ட நீங்க விவரமா ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் இந்த பெரிய முதலீட்டுல எல்லாம் இறங்குங்க. இந்த விஷயத்துலாம் நீங்க கவனமா இருந்தாதான் உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இது நாள் வரைக்கும் ஜென்ம சனி பிடியில இருந்தீங்க. அதனால மன அழுத்தம்லாம் ரொம்ப ஏற்பட்டு பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இப்ப ஜென்ம சனி முற்றுமே விலகிட்டு இப்பதான் நிம்மதி. இனிமே உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துடாது. குறிப்பா சொல்லணும்னா வயிறு சம்பந்த பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும், செரிமானத்துல பிரச்சனை ஏற்படும். அதெல்லாம் நீங்க உணவு பழக்க வழக்கத்திலே நீங்க கடைப்பிடிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்.
ஆக மொத்தத்தில் இந்த 2026 முழுவதுமே நீங்கள் அமைதியாக நிதானமாக இருந்தாலே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இந்த 2026 முழுவதுமே இந்த கிரக தோஷத்தால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக துர்க்கை அம்மனே வந்திருக்காங்க. அதனால சனிக்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டில் துர்க்கை அம்மன் படத்துக்கு முன்னாடி நல்ல விளக்கை ஏற்றி வச்சு ஓம் தூம் துர்காய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 11 வாட்டி சொல்லுங்கள். சொன்னதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கோரிக்கையை அந்த இடத்துல சொல்லுங்கள். சொல்லினதுக்கப்புறம் நல்ல மனதார மனமுருகி நல்ல வழிபாடு செஞ்சுக்குங்க. அப்படி செஞ்ச உடனேயே நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்ச உடனேயே துர்க்கை அம்மன் நம்மளுக்கு துணையாக இந்த வருஷம் ஃபுல்லும் இருப்பாங்கன்னு அப்படின்னு நீங்களே உணர்ந்துக்கலாம். அதனால் தொடர்ந்து வரக்கூடிய சனிக்கிழமை உங்கள் வீட்டில் நல்ல விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் இது மாதிரி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தாலே உங்கள் குடும்பத்தில் இனிமேல் வர்ற சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி நல்லது எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். உங்கள் தொழிலில் வளர்ச்சி ஏற்படுறதோடைய அதில் லாபமும் ரெட்டிப்பு மடங்காக கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். செல்வ செழிப்பெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் உயர் பதவி எல்லாம் கிடைக்கும். இது மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கும் உங்களுக்கு நல்ல புதிய வேலை நிச்சயமாக கிடைக்கும் துர்க்கை அம்மனோட அருளால். அதனால துர்க்கை அம்மன் உங்களுக்கு பாதுகாத்து உங்களை ஒரு கவசம் போல இந்த ஆண்டு முழுவதும் நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவாங்க. நம்ம பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் செய்யட்டும், அவங்களுக்கும் நன்மை கிடைக்கும், உங்களுக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும். ஓம் அகத்தீஸ்வராய நமக.